ஹலோ காய்ஸ்! சாட்டர்டே மார்னிங் நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாவே வந்துட்டோம். ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒர்க்லாம் முடிச்சுட்டு சரி மதியானம் பசிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஆம்பூர் இருந்துச்சு. அங்கே போய் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம். அங்கே அந்த அண்ணா போட்டிருந்தா கூட நல்லா தான் போட்டிருப்பாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஜூஸியா போடுங்க, ஸ்பைசியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தா. அந்த அண்ணா மிளகாத்தூள் எடுத்து எடுத்து கொட்டி ரைஸே வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாரி காரமா இருந்துச்சு சாப்பிடும்போது. நாங்க வந்து வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே வந்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு நின்னுட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் ரொம்ப காரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது சடனா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போலாம், கொஞ்சமாச்சும் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பஸ்ல. சரி போயிட்டே இருக்கும்போது சும்மா எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ போட்டுட்டு, அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பூவும், பழம்லாம் வாங்கிட்டு போனோம். உள்ள போனோனே ரொம்ப ஒரு மாரி பிளெஸ்டா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. எல்லா கோயில்லயுமே அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இந்த கோயில்ல வந்துட்டு ஒரு தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எப்பவுமே இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நெனைக்கும்போது சீக்கிரமா போகவே முடியாது. நெறைய ஏதோ தடங்கல் வந்துட்டே இருக்க மாரி இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு பிளானே இல்லாம சடனா போனனால ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த டேவ முடிச்சுட்டோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.